அட்டாக் ஆன் டைட்டன் தமிழ் டப் பண்ணுறேன்னு அனிமே டைம்ஸ் அறுன்னு அறுத்து எடுத்துட்டாங்க. மிகாசாவா அக்கான்னு சொன்னதும் ஜி கிட்ட இறந்த தடுத்து நிறுத்துன்னு சொல்கிறதுக்கு தடுத்து நிறுத்தாதுன்னு சொல்லி அட்டாக் ஆன் டைட்டனை கேவலமாக்கிட்டாங்க, கதையும் மாற்றிட்டாங்க. இப்போ புதுசாக இந்த மியூஸ் இந்தியா வேறு தமிழில் ரீடப் பண்ணி அப்லோட் பண்ணிட்டுருக்காங்க, அதுவும் யூடியூப்பில் ஃப்ரீயாக. இப்போ மியூஸ் இந்தியா பண்ணுறது பார்க்குறது ஒர்த்தான்னு கேட்டால் எரனுக்கு நம்ம ரித்திக் அண்ணா தான் பேசியிருக்காங்க, லீவேக்கு நம்ம தலைவர் ரகுவரன் அண்ணா தான் பேசியிருக்காங்க. ஆக்சுவலி நான் முன்னே ப்ரெடிக்ட் பண்ண நினச்ச மாதிரி ரகு அண்ணா தான் லீவேக்கு கொடுத்துருப்பாரு. இப்போ அவங்க பண்ணுறதை பார்க்கலாமா, ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து தான். கேரக்டர் வாய்ஸஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அண்ட் டப்பிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்டு இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் மிகாசாவை மிகாசன் தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் வேறு என்ன வேணும்? நான் ஃபஸ்ட்டு அனிமே டைம்ஸ் பண்ணதை தான் பார்த்தேன். 13 எபிசோட் பார்த்தோம், ஒன்றுமே புரியல. சரி இதுக்கு மேலே வேலைக்காகலன்னு சொல்லி இங்கிலீஷ்லேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சீசன் 3ல் இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் பார்த்துட்டு தமிழ் அகைன் பார்க்கலாம்னு தோணுது. ஐ மீன் மியூஸ் இந்தியா பண்ணது. ஸோ இதில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு யூடியூப்பில் ஃப்ரீயாக பார்க்கலாம். ஓகே, அடுத்த விஷயத்தில் நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பற்றி பார்த்தோம்னா நான் ஒவ்வொரு எபிசோட்ஸோட ஒரு சில சீன்ஸை தான் பார்த்தேன். அதில் இருந்து என்னால் தெளிவாக ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. அண்ட் நான் ஃபஸ்ட் எபிசோட இதுக்கு முன்னாடி 5-6 வாட்டி மேலே பார்த்துருக்கேன். அண்ட் இந்த 2வது எபிசோட்லேருந்து ஒரு 13வது எபிசோட் வரைக்கும் நான் ஒரு 2-3 வாட்டி மேலேயே பார்த்துருப்பேன். ஸோ இப்போ பண்ண தமிழில் பார்க்கவும் வெறுத்து போச்சு, டெம்பும் இல்லை. ஆனாலும் பரவாயில்லன்னு பார்த்தேன். மிகாசா வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, சாஃப்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. அண்டு நான் அகைன் சொல்கிறேன், இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான். உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு எனக்கு தரலங்க. உங்களுக்கு வேறு டேஸ்ட்டு, எனக்கு வேறு டேஸ்ட் இல்லை. நான் லீவே பேசுகிற அந்த வேர்ட்ஸுக்கே தனி ரெஸ்பெக்ட் அண்ட் தக்லீஃபே இருக்கும். ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியாக இருக்குது. இது நான் சொல்லலை, என் ஃப்ரெண்டு சொன்னான். அவனை சொன்ன பிறகு தான் எனக்கும் ஆமாம் இல்லைன்னு தோணுது. எனக்கும் பார்க்கும்போது லீவே எப்படி சொல்கிற தெரியுமா, லீவே பேசுகிற தமிழ் டப்பிங்க ஒரு சில சீன்ஸை நான் போடுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வாழ்த்துக்கள். ஊருக்குள்ள வந்து பல்ல இழிச்சிட்டா நிக்கிறீங்க. உங்க வாயெல்லாம் பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. நேரம் வழுக்கி விட்டுருக்கோம். சும்மா உன் கத்தாத, ஓவரா கதிரிட்ட என்ன தள்ளி விட்டுறாதடா. கழுத்து மேல ஒண்ணு போட்டா எல்லாம் சரியா போயிடும். ஸோ அங்கே பேசுகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, கொஞ்சம் காமெடியாக அப்படியே மாசாக பேசுகிற பேரில் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் தமிழில் கேட்கும்போது ஒரு கெத்தே இல்லை. ஒருவேளை நான் இங்கிலீஷில் பார்த்துட்டு தமிழில் பார்க்கறனால எனக்கு அப்படி தோணுதான், என்ன எதுன்னு தரல. ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டிங் நம்ம ரகுவரன் அண்ணா தான் பண்ணியிருக்காங்க. நான் எபிசோட்ஸை பார்க்காதனால என் ஃப்ரெண்டு சொன்னதை தான் நான் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி கேரக்டர் வாய்ஸஸ் பார்ப்போம். எல்லா கேரக்டருக்கும் ஏதோ அப்படி தான் சூட் ஆகுது. பட் எரனுக்கு நல்லாவே சூட் ஆகுது. ஸோ அனிமே டைம்ஸ் பண்ண எரனோட வாய்ஸும் நல்லா தான் இருந்தது. அதுக்கு நம்ம ரோஷனானா தான் கொடுத்துருந்துருப்பாரு. மிகாசா வாய்ஸ் தான் கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குதுங்க. வீடியோக்கு ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கே நாம வருது. என்னோட இன்டர்வியூ கொடுக்கல என் நண்பு புறம் டைப்பர், நான் தான் உங்கள் ஹைப்பர். எல்லாரும் ஜோரா ஒருத்தர் கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு காய்ஸ், நான் ரொம்ப நாளாகவே ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். அது என்னென்ன, ஸோ உங்களுக்கு பேடு ஒர்க், அதாவது நான் வந்து உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் என்னோடய வாய்ஸ் வச்சு ஒரு வாய்ஸ் ஓவர்ஸோ இல்லை டப்பிங்கோ இல்லை ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கோ தேவைப்படுதுன்னு நான் பண்ணித்தரேன். ஸோ இதை நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ என்ன காண்டாக்ட் பண்ணோம்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா என்னை வந்து தயங்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்ன எதுன்னு வந்து நம்ம பேசி கம்மி ப்ரைஸ்லாம் வந்து உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன் கைஸ். ஓகே, அவ்வளோதான். மியூஸ் இந்தியா பண்ணதை பற்றி நம்ம கிளியராக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். அண்ட் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் 1K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. பட் இங்கே ஆச்சரியம் என்னென்னா, இன்ஸ்டாவோட யூடியூப்பில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். அதில் தான் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸும் இருந்துச்சு. அண்ட் இன்ஸ்டாவில் ஒரு 5-10 ஃபாலோவர்ஸில் இருக்கும்போது தான் நான் வீடியோஸை போட ஆரம்பித்தேன். ஒரு யூடியூப்பில் ஒரு 180-190 இருக்கும் போது தான் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். பட் இப்போ நடான யூடியூப்பில் 800 தான் இருக்குது. இன்ஸ்டாவில் நம்ம 1.3K மேலே அடித்தாச்சு. ஸோ ஆனாலும் பரவாயில்ல, ரொம்ப நன்றி கைஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் யூடியூப்பில் தான் நம்ம இன்னும் 1K அடிக்கல. பட் சூன் அடிப்போம்னு நம்பிக்கையோட இருக்கேன். ஏன்னா நான் இனியிலிருந்து யூடியூப்பில் நிறைய லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டாவில் சப்போர்ட் பண்ண மாதிரி யூடியூப்லேயும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி அண்ட் லவ் யூ ஆல். பாய் கைஸ்.